டேய் எங்க விஜய்? உங்க விஜய். ஆமா. சரி. நேத்து பதவியேற்றார்ல. ஆமா, சீஃப் மினிஸ்டரா? ஆமா. முதல் முதல் சைன்லயே ஆ. 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ ஓகே. சொல்லிட்டாரா? ஆ. ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? ஃபர்ஸ்ட் 100 யூனிட் ஃப்ரீ இருந்துச்சு. சரி. இப்போ ஒரு 200 யூனிட் ஃப்ரீ. சரி. அவ டோட்டலா 300 யூனிட் ஃப்ரீயாடா? அட அறிவு கட்டவனே, அப்படி இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ வந்து விஜய் அறிவிச்சிருக்காரு. என்னன்னா 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. ஆமா. இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டு உபயோகம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்றவங்களுக்கு, மேல யூஸ் பண்றவங்களுக்கு இந்த 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது. 500 யூனிட்குள்ள, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 400 யூனிட் யூஸ் பண்றான்னு வச்சுக்கோவே, சரி, அவங்களுக்கு ஒரு 200 யூனிட் ஃப்ரீ. உதாரணத்துக்கு 400 யூனிட் யூஸ் பண்றவங்க 200 யூனிட் பில்லு கட்ட தேவையில்ல, 200 யூனிட்டுக்கு பில்லு கட்டணும். அப்படி 100 யூனிட் நீ சொன்ன பத்தியா, இதுக்கு முன்னாடியே ஒரு 100 யூனிட் ஃப்ரீன்னு சொன்ன பத்தியா, அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப நம்ம 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றாங்கல்ல, ஒரு 600 யூனிட் யூஸ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு இந்த 100 யூனிட் மைனஸ் பண்ணி 500 யூனிட்டுக்கு பில் கட்டினா போதும். புரிஞ்சுதா? இத சிம்பிளா சொல்ல போனா 500 யூனிட்டுக்கு உள்ள யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ.